யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார் என்பதே. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சார்? எகிப்தில் இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்கள், தன்னுடைய ஜனங்கள். இப்போ சொல்லப்போன பார்த்தா இந்த ஜனங்கள் வந்து யாருடைய ஜனங்கள்? அவருடைய ஜனங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜனங்கள் படுகிற உபத்திரத்தை என்னஞ்சாரா? பார்க்கவே பார்த்து. சரியா? 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஜனத்தின் உபத்திரவத்தை என்ன செய்கிறாரா? பார்க்கவே. ஆமாம், பார்க்கவே பார்த்து. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிற தெய்வம். ஆண்டவர் என்னரு? ஆண்டவர் பேர் என்ன பேர்? பார்க்கிற தெய்வம். அதனால தான் ஆகாரு என்ன சொன்னா? என்னை காண்கிற தெய்வன். ஆமாம், ஆகார்கிட்ட பேசினது வந்து தேவ தூதன் போட்டிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவ தூதனானவர் அப்படின்னு தான் வந்திருக்கும். அப்போ அந்த தேவ தூதனானவர் என்ன செய்வார்? ஆகார்கிட்ட வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அவள் ஓடி வரும்போது பேசுவார். எங்கே வர்ற, எங்கே ஓடுற, யார்கிட்ட போகிற, எங்கேருந்து ஒடியாந்த, நீ மறுபடியும் போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த தேவ தூதனானவர் அப்படிங்கிறது ஒரு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இறங்கி வந்து அவரோட பேசுவார். அப்போ அந்த தூதனானவருக்கு அவள் பேர் வைக்கல, ஆண்டவர் வந்து தன்னோட இடத்துல பேசுகிறதுனால தான் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் கிடந்து அவங்க படுற உபத்திரத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ மோசேட்ட சொல்கிறாரு, என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள், என் ஜனங்கள். அவங்க கூப்பிட்டாங்களா? அவங்க வேலை செய்கிற இடத்துல அந்த எகிப்து தேசத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? செங்கல் அறுத்தாங்க இல்லை, கல்லுகளை கொண்டு போய் போட்டு அது அந்த அந்த இது கூட எல்லாம் அது என்னது, அந்த கீத்தெல்லாம் இருக்குமே, அது என்னது, வைக்கோல் எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு அந்த கல்லை அறுப்பாங்க. அது ரொம்ப கடினமான வேலை. அந்த வேலையை ஃபுல்லாகவே அவங்க செஞ்சாங்க. அப்படி செய்யும்போது அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? யாருனாச்சும் மொட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்களா? அப்படி பைபிளில் போட்டிருக்கா? இல்லை. இல்லை அழுதாங்களா? இல்லை. வேறு எதுவும் சொன்னாங்களா? இல்லை. ஆனால் அவங்க என்ன செய்யாங்க? தன்னுடைய குடும்ப காரியங்களுக்காக, செலவுக்காக, சாப்பாட்டுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? வேலை செய்கிறாங்க. அங்கே அந்த தேசத்துக்கு போனதுனால அவங்கள அடிமையாக்கிட்டாங்க. அவங்கள அடிமையாக்கி எகிப்தில் இருக்க அந்த ஜனங்க, அந்த ராஜா எல்லாம் அவங்கள அடிமையாக்கி இவங்களை சரியாக என்ன செய்யணும்? வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் அவங்கள கசக்கி புழிஞ்சான். சரியா? அப்படி கடைசிக்கு புளியும் போது அவங்க ரொம்ப எதுவுமே ஏற்று பேச முடியாது. அங்கே யாருமே ஏற்று பேசினாலும் என்ன செய்வோம்? அடி விழுந்துரும், இல்லை வெட்டி போட்டுருவாங்க, கீழே புதைச்சிருவாங்க. பார்த்துருக்கோங்க, அது வசனம் வர்றது தானே. மோசே கூட அந்த மாதிரிலாம் செஞ்சிடுறாருல, என் ஜனத்தை என் சகோதரனை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி ஊத்திரம் ரொம்ப ஊத்திரப்படுத்தினாங்க. இது ஆண்டவர் நினைஞ்சார் பார்க்கவே பார்த்து. நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய பிள்ளையாக இருந்து ஊத்திரப்படுறீங்களா?
நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ஆண்டவர் நிமித்தமா நீங்கள் உபத்திரப்படுறீங்களா, ஆண்டவர் என்ன செய்வார், உடனே பதில் அளிப்பார். அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க என்னை கூப்பிட்டாங்க, அதனால மோசே நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவங்க படுற உபத்திரத்தை நான் பார்த்திருக்கிறேன், அதனால நீ போய் என்ன செய்ய, அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. எப்பயுமே நமக்கு ஒரு காரியத்தை என்ன செய்யணும், ஒருவேளை எகிப்தில் இருக்கிற அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதுக்கு ஆண்டவர் அந்த நாட்கள் அப்படி செயல்பட்டாலும் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அது வந்து ஆண்டவர் அவங்களுக்குன்னு தெரிந்தெடுத்த பிள்ளைகள். அவர் சொல்கிறார், இந்த ஜனங்களை எனக்குண்டு தெரிந்து கொண்டு இவர்கள் என் துதியை சொல்லிவார்கள். அந்த ஜனங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தில் உங்கள் ஏரியாவில் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை அவருக்கண்டு பிரித்தெடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஊத்திரப்படுறீங்களா, நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, கண்ணீர் வடிக்குங்களா, ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். உடனே என்ன செய்வார், அவர் தூதனை அனுப்புவார், உங்களுக்கு பதில் செய்யும்படியாக, உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் செய்வார். ஆனால் நான் அவருடைய பிள்ளையாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா உட்காந்துக்கிறக்கூடாது, சரியா? உபத்திரப்படும்படியாக நீங்கள் அவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும். ஊழியத்தை செய்யலாம், இல்லை கைப்பிரதி கொடுக்கலாம், இல்லை காணிக்கை கொடுத்து கஷ்டப்படலாம், இல்லை ஆலயத்துக்கு வந்து வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஊழியத்துக்கு போய் வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை செபிக்க நீங்கள் பிரச்சனையாக மாறலாம், இல்லை வீட்டு ஜெபங்களுக்கு போனேன் அதனால் எங்கள் வீட்டில் பிரச்சனையாக மாச்சு, எனக்கு பெரிய ஓத்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, ஆண்டவர் பார்த்து சும்மாவே இருக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்வார், உடனே அவர் ஆள் அனுப்புவார், கண்டிப்பாக அதுலேருந்து என்ன செய்வார், விடுதலை கொடுப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு கட்டத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு மூச்சு விடக்கூட முடியாது. அந்த மாதிரி நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் மோசேட்ட சொல்கிறாரு, இந்த ஜனங்க படுற கஷ்டத்தை நான் பார்க்குறேன், உத்தரவத்தை நான் பார்க்குறேன், அதனால நீ என்ன செய்ய, அந்த ஜனங்களை போய் விடுதலையாக்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7:34 வாசிங்கம்மா, அப்போஸ்தலர் 7:34 வாசிங்களேன். அங்கேயும் ஆண்டவர் அதைத்தையும் சொல்லுவார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. அப்ப ஆண்டவர் பாருங்க, எங்க இருந்தாலும் அவருடைய கண்ணு பார்க்கும் நம்மளை. எங்க இருந்தாலும் நீங்க என்ன மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் நினைச்சு வராங்க பாப்பார். ஜெயிலுக்குள்ள இருந்த பேதுருவை பார்த்தாரா, பார்க்கலையா? பார்த்தாரு தானே? ஆமா, அவர் பார்த்தாரு, அவர் பார்ப்பாரு, எங்க இருந்தாலும் பார்ப்பாரு. பாதாளத்தில் கிடக்கிறதான ஐஸ்வர்யனை பார்த்தாரா, பார்க்கலையா? ஆமாம், அவன் கூப்பிடும்போது பேசினாரா, பேசினாரு. ஐஸ்வர்யம் ஆபிரகாம் அடியில் உட்காந்துருக்க லாசருவை பார்த்தாரா, பார்க்கலையா? அப்போ ஆண்டவருடைய கண்ணு எல்லா இடத்துலையும் சுற்றி வரும், பார்க்கும். ஆமென். ஆமாம். அப்போ நம்ம உபத்திரவப்படுறோம்னா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அந்த உபத்திரம் நீ எதுக்காக படுற அப்படிங்கிறத முக்கியம். நீ யாருக்காக படுற அந்த உபத்திரம், அது முக்கியம். அவர் சொல்கிறார், என்னுடைய ஜனங்கள் நீங்கள் அவருடைய ஜனங்களாக கழுவப்பட்டு, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மந்தையில் சேர்ந்துருக்கிறீங்க. நீங்கள் யாருக்காக உபத்திரப்படுறீங்க? மந்தை பெருசாகணும் உபத்திரப்படுறீங்களா? சொல்லுங்கள். மந்தை பெருசாகணும், விரிவாகணும், இல்லை ஆலயம் பெருசாகணும் அப்படின்னு சொல்லி உபத்திரப்படுறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்குன்னு உபத்திரப்படும் போது அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். என் ஜனங்கள். அப்போ ஏசாயா 48:10 வாசிமா. ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமா, நம்மள என்ன செய்றாரு ஆண்டவர், அவங்கள ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்றாரு, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரன் குகையிலே உன்னை என்ன செஞ்சேன், தெரிந்து கொண்டேன். நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம எவ்வளோ இந்த பொல்லாத இந்த உலகத்தில் இந்த விக்கிர ஆராதனை செய்கிறதான இந்த இடத்துல இந்த ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெள்ளியை போல் நான் என்ன செய்யலை, உன்னை புடமிடலை. வெள்ளியெலாம் எங்கே போட்டு உருக்குவாங்க? ஆமாம், நெருப்பில் போட்டு உருக்குவாங்க. பொண்ணை எங்கே போட்டு உருக்குவாங்க? ஆமாம், நெருப்பில் போட்டு உருக்குவாங்க. அந்த உலையில் போட்டு உன்னை நான் உருக்கலை, அந்த இதில் போட்டு உன்னை நான் இது பண்ணலை. நான் நினச்சிறேன், நீ படுற உபத்திரத்தை நான் பார்த்துருக்கேன். உன்னை நினச்சிறேன் லெகுவான் நம்மளை ஆண்டவர் நினைஞ்சாரு
தூக்கி எடுத்துட்டாரு. ஒவ்வொருத்தரை பார்த்து என்ன செஞ்சிட்டாரு, நம்மளை தூக்கி எடுத்துட்டாரு. நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளை எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, நாகரிகமான இருக்காங்க, வசதி உள்ளவங்க, அழகுள்ளவங்க, அந்தஸ்து உள்ளவங்க, செல்வாக்குள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களையும் என்னையும் என்ன தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எதுக்கு? ஆமாம், அவரை துதிப்பதற்கு, அவரை ஆராதனை செய்வதற்கு, அவருக்காக பாடுபடுறதுக்கு, அவருக்காக உழைக்கிறதுக்கு தான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்காரு. அதனாலவே சொல்கிறாரு, வெள்ளியை போல நான் உன்னை தெரிந்து கொள்ளலை, அந்த குகையில் இருக்கிற மாதிரி நெருப்பில் போட்டு எடுக்கிறது மாதிரி நான் உன்னை தெரிந்து கொண்டுறேன். சாதாரண நீ உவத்திரப்படுற அந்த உவத்திரத்துலேருந்து நான் நினைஞ்சிருக்கேன், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே ரோமர் 12:12 வாசுங்க. அப்படி தெரிந்து கொண்டிருக்கேன், நீங்கள் என்ன செய்யணும்? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். நீ நான் உன்னை தெரிஞ்சு கொண்டுட்டேன், உபத்திரத்தை உன்னை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறேன். நீ என்ன செய்யணுமா? பொறுமையா இருக்கணும். உபத்திரத்துல எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். உபத்திரத்திலே பொறுமையா இருக்கணும். ஆமென். ஆமா, அடுத்து வாசிங்க. அதே அப்போஸ்தலர் 14:22 வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமா, இங்க பார்த்தீங்கன்னா புத்தி சொல்ற காரியத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு. மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. அநேக சீஷருடைய மனதை திடப்படுத்தி, சீஷருடைய மனசை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, அவங்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரங்கள் இருக்கு, அது வழியா பிரவேசிக்கணும்னு சொல்லிட்டு பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. சரியா? பவுலுதான் சொல்றாரு, நம்ம சாதாரணமாக உள்ளே போக முடியாது, நிறைய காரியங்கள் இருக்கு, இதன் வழியாகத்தான் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ளே போக வேணும். நமக்கு உபத்திரங்கள் வரும் இல்லை, நமக்கு உபத்திரம் வரும், உபத்திரம் வராமலாம் இருக்காது. அதன் வழியாகத்தான் நம்ம எங்கே போகணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். அதனால நீங்கள் என்ன செய்யணும், எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தன்னோடு இருந்து ஊழி செய்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரனையும் பார்த்து பவுல் சொல்கிறதான ஒரு ஆலோசனை. அப்போ நம்மளும் கூட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறோன்னா நமக்கு உபத்திரம் வருதா, பொறுமையாக இருங்க. இல்லை, பிரச்சனை வருதா, பொறுமையாக இருங்க. நெருக்கம் வருதா, பொறுமையாக இருங்க. ஏன்னா அது வழியாக கடந்து தான் எங்கே போகணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். நம்ம ஜாலியாக இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அனுபவிச்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. சரியா? ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டுக்கு போகிறோம், ஒரு பதவிக்கு போகிறோம்னா அவங்க சாதாரணமாக போக முடியாது. சரியா? அதுக்கு போகிறதுக்கு தகுதி இருக்கணும், அதுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வேண்டியதான எல்லா கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படின்னாத்தே அவங்க என்ன செய்ய முடியும், அந்த பதவியில் போய் உட்கார முடியும். கீழேருந்து இருக்கிற வாட்ச்மேன் போய் ஒரு மேனேஜராக உட்கார முடியுமா? பேங்கில் போய் உட்கார முடியாது. கீழே சாதாரண ஒரு போலீஸ்கார் போய் எந்த டெஸ்ட் எழுதாமல், எந்த எக்ஸாம் எழுதாமல், எந்த படிப்பும் படியாமல் ஒரு டிஎஸ்பியாக போக முடியுமா? முடியாது. அதுக்கு தகுதி இருக்குது. அதே போல தான் நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ளே போகணும்னா, அந்த தேவர் ஆட்சியத்துக்குள்ளே போய் உட்காந்து அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்யணும்னா சாதாரணமாக நம்ம போக முடியாது. நமக்கு நிறைய ஓத்திரங்கள் வரும். ஆண்டவரை பின்பற்றுறதுனால நிறைய பாடுகள் வரும், ஓத்திரம் வரும், கண்ணீர் வரும், இடர்கள் வரும். எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நம்ம அதெல்லாம் ஜெயிச்சாத்தே, பொறுமையாக இருந்தாத்தே தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். அப்போ தேவன் என்ன செய்கிறவர்? பார்க்குறவர். அவரே பார்ப்பார் நம்மளை, அவரே பார்ப்பார். நம்ம பார்க்குறதில்ல, அவர் நம்மளை பார்க்கணும். அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்து ஓத்திரங்களை சகித்து ஆண்டோடைய பிள்ளையாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவரே நம்மளை பார்ப்பார். நம்ம சொல்லலாம், எத்தனை தடவை ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன், ஆண்டவரை பார்த்து கெஞ்சுறேன், முழங்கால் படிக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆண்டவர் என்னை பார்க்கவே மாட்டுறாரே. அப்போ என்னமோ நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஏதோ நம்மகிட்ட ஒரு காரியம் இருக்குது, அதனால தான் நம்மளை ஆண்டவர் பார்க்க மாட்டுறாரு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஜனங்கள், என்னுடைய மந்தை, அப்போ அப்படின்னு சொல்லித்தான் நான் பார்க்கவே பார்த்தேன், நீ போய் விடுதலை ஆக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மோசே அனுப்புகிறாரு. இன்றைக்கி நம்மளுடைய காரியங்களை நம்ம கண்ணீர் வடிக்கும் போது ஏன் நம்மளை பார்க்க மாட்டார் ஆண்டவர்? ஏதோ ஆண்டவர் பிடிக்காத காரியம் நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம என்ன செய்யணும்? சரி செய்யணும். என்ன காரியம் இருக்குது? ஒருவேளை பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியா? அவர் விரும்புகிறாரு உன்னை கொண்டு அதை செய்யணும்னு. அந்த காரியங்களை நம்ம செய்கிறோமா? அப்போ அதை செய்யாமல் இருந்தோம்னா ஆண்டவருக்கு பிடிக்காத பிள்ளையாக நம்ம இருப்போம். அவர் நம்மளை பார்க்காதவராக இருப்பார். நம்ம என்ன செய்யணும்? அவர் என்ன விரும்புகிறாரு?
அவர் என்ன விரும்புகிறார், அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும், சரியாக நடந்து கொள்ளணும். அது மாத்திரமில்லை, ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு, என் ஜனத்தின் கூக்குரலை கேட்டேன். தேவன் முதலாவது பார்க்குறாரு, அடுத்து என்ன செய்கிறாரா, கூக்குரலை கேட்டேன். அவங்க விடுறதான கூக்குரலை கேட்டேன். வாசிமா அதே 3:7 வாசி, யாத்திராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆளோட்டிகள் அவர்கள் வழி நடத்துறாங்க பார்த்தீங்களா, அந்த வழி நடத்துறவங்க பண்ற அட்டுழித்தனால, அவங்க செய்யற உபத்திரவத்தினால அவங்களுடைய கூக்குரலை கேட்டேன். ஆண்டவர் என்ன செய்றாரா, நம்ம கூப்பிடுற சத்தத்தை கேட்கிறவர், நம்ம கூக்குரலை கேட்கிறவர். நம்ம நினைக்கலாம் ஒருவேளை ஆண்டவர் கேட்காம இருக்கார், நேரம் வருமா கேட்பார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் ஒரு நேரம் வச்சிருப்பாரு, அந்த நேரம் வரும்போது கண்டிப்பாக கேட்பார். அது வரைக்கும் என்ன செய்வார், ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். அப்போ இங்கே சொல்கிறாரு, ஆளவட்டிகள் நிமித்தமாக வழி நடத்தப்படுகிறவர்கள். எகிப்தில் அந்த ராஜாவுக்கு கீழே இருந்து சூப்பர்வைசராக இருந்து வழி நடத்துகிறாங்கல்ல, அவங்கள இப்படி செய்ய அப்படி செய்ய, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படி சொல்லி நடத்துகிறவங்களுடைய அந்த அவங்க நடத்துறது அவ்வளோ கொடுமையாக நடத்தியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க பண்ணுற கூக்குரல். அப்போ அந்த நேரத்தில் ஒருவேளை அவங்க கத்தியிருக்கலாம், ஆண்டவர் நோய் கூப்பிட்டுருக்கலாம், மோசையை திட்டிருக்கலாம், இல்லை வேற கூட இருக்கிறவங்கள திட்டிருக்கலாம், எதுக்கு நம்ம இங்கே வந்தோம், ஏன் இப்படி இருக்கிறோம். அப்போ ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு தெரியுமா? எகிப்தில் இருந்தாங்களே இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியுமா? தெரியாது இல்லை, ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு அதிகமாக தெரியாது. ஏன்னு சொன்னால் அங்கே போனது முதல்ல யார் போனது, யாக்கோபா போனார், யோசேப்பு போனார். சரியா, யோசேப்பு மட்டும்தான் விற்கப்பட்டு அந்த தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு 70 பேர் முதல்ல அங்கே போனாங்க. அப்புறம்தான் யாக்கோப்பு அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளையெல்லாம் போய் மொத்தம் எத்தனை பேர் போனாங்க, 70 பேர் போனாங்க. அதில் பெருகினவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள். சரியா, எகிப்தில் இருந்தவர்கள். அப்போ அவங்க யாரை நம்பி எதை கூப்பிட்டுருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம், யாரை கூப்பிட்டுருப்பாங்க? ஆனாலும் அவங்க ஆண்டவரை பார்த்து கூப்பிடலை, யாரை கூப்பிட்டான்னு தெரியாது. ஆனால் அவங்க விடுற கூக்குரல் நினைஞ்சாரு, ஆண்டவர் கேட்டார். என் ஜனங்கள் என் ஜனங்கள். ஒருவேளை யோசேப்பு நடத்திருந்துருக்கலாம்ல. என்ன நடத்தினது யாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் என்னுடைய தேவன். அவர் யார், எப்படிப்பட்டவர் எல்லாம் ஒருவேளை யோசேப்பு அவர் கீழே வந்தவங்க அடுத்தடுத்து என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அதனால் அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், ஆண்டரை பார்த்து கூப்பிட்டு இருந்திருக்கலாம். தெரியாதுன்னா சொல்ல முடியாது. ஆனால் ஆபிரகாமுடைய தாத்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கிரங்கள் செய்கிறவங்க, விக்கிர ஆராதனை செய்கிறவங்க. ஒருவேளை அதை அவங்களுக்கு சொல்லித்தரல. ஆனால் யோசேப்பு என்ன செஞ்சான், பார்வோனை பார்த்தே சொன்னான், நான் மனுஷனை வணங்க மாட்டேன், என் தகப்பன் எனக்கு காட்டி கொடுத்த அந்த தெய்வத்தை வணங்கினேன். அதனால என்ன செய்வேன், சிறைச்சாலைக்கும் போயிட்டு வந்தவன் தான் இல்லை. அப்போ ஒருவேளை அவன் சொல்லியிருந்திருக்கலாம் அவங்க ஜனங்களுக்கு, நம்மளுடைய ஆண்டவர் யார், நம்ம தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஒருவேளை அதனால அவங்க கூப்பிட்டு இருந்திருக்கலாம். வேதத்தில் அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் அது 70 பேர் போனாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து தான் போனது. சரியா, போய் ஒருவேளை சொல்லியிருந்திருக்கலாம், இதுதான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தடுத்த தலைமுறை அப்படி சொல்லி வந்திருந்திருக்கலாம். சரியா, அப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்குறவர் மாத்திரம் இல்லை, நம்ம குரலை கேட்குறவர். அதை யாத்திராகமம் 3:9 வாசி. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. என் சன்னதியில் வந்து எட்டினது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஆமாம் கூக்குரல் இட்டாங்க, ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என் சன்னதியில் வந்து கேட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து யாத்திராகமம் 2:24 வாசிமா. அவர் என்னத்தெல்லாம் கேட்டாருன்னு சில கேட்டாரு. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவர்களுடைய பெருமூச்சையும் கேட்டாராம். பெருமூச்சு விடுறது, பெருமூச்சு எப்போ வரும்? ஆமாம், என்னதுன்னு துக்கம் தாழ முடியல இல்லை, அது என்ன சொல்கிறது, அது சொல்ல முடியாத ஒரு நேரத்தில் தான் பெருமூச்சு விடுவோம். அந்த காரியத்தை வெளியே சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாத்தே எப்படி என்ன வரும், பெருமூச்சு வரும். அது ரொம்ப கடினம், அது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம அந்த மாதிரி செய்வோம். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர்கள் விட்ட பெருமூச்சை நான் கேட்டேன். ஒருவேளை அவங்க அப்படி இருந்திருந்திருக்கலாம், யார்கிட்ட சொல்லுவோம், என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி விடுதலை ஆக போகிறோம் அந்த இதில் இருந்து, நம்ம அடுத்த சந்ததியாக இப்படித்தான் இருப்பாங்களா
அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினச்சி அவங்க வீட்டில் உட்காந்து, இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் கூட உட்காந்து அவங்க பெருமிச்சு விட்டுருக்கலாம்ல. நம்ம ஒன்றே இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது, அடுத்தடுத்து வர தலைமுறைலாம் எப்படி போகுது. இப்போ நம்ம நினைக்கிறோம்ல, இப்பயே இவ்வளோ உபத்திரங்கள் இருக்குது, நம்ம அடுத்த சந்ததியெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைங்க எப்படி வாழ போகிறாங்க, ஆர்எஸ்காரங்களாம் பிஜேபி பஜனந்தன்காரங்களாம் எப்படி நடத்த போகிறாங்க நம்ம பிள்ளைகளை, நம்ம நினைக்கிறோமா நினைக்கலையா? ஒருவேளை அதை நினச்சி அவங்க நினைச்சிருக்கலாம், பெருமூச்சு விட்டுருக்கலாம். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர்கள் பெருமூச்சை நான் கேட்டேன். அதுக்கடுத்து அவர் சொல்கிறாரு, அவர்கள் அந்த இடத்துல சொல்லிட்டுருக்காரு. அதுக்கடுத்து ஒரு வசனம் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 7:34 வாசிங்களேன். அவர்கள் என் ஜனங்கள், இதுதான் முக்கியமானது. சொல்லுங்க, வாசிங்க. 7. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு. அவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என் ஜனத்தை அவர்களை நான் பார்க்கவே பார்த்துட்டேன், அவங்க விடுற பெருமூச்சு என் சன்னதியில் வந்து எட்டுது, அவங்க குரல் என் சன்னதியில் வந்து எட்டிருச்சு. மோசே, நீ என்ன செய்ய, அவங்கள போய் விடுதலையாக்கி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரியா? அவங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அது என்னாகமோ 16:32 வாசியமா, 16:32 34 வரைக்கும். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க, சபையின் நடுவில் தான் இல்லை. இங்கே வாசனம் வாசித்தீங்கன்னா நீங்கள் நல்லா முடி வீட்டில் வாசித்து பாருங்கள். சபையின் நடுவிலே அவர்கள் இருந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஆமாம், அப்படியே பாதாளம் அப்படியே பூமி ரெண்டாக பிளந்து அவர்களெல்லாம் கொண்டு போயிடுச்சு. எங்கே இருக்கிற ஜனங்கள் இவங்க செஞ்சாங்க, கூக்குரல்றது ஒரு பக்கம் இருக்குது, பெருமூச்சு விடுறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் குறை பேசுகிறவங்களாவும் காணப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், அவங்கள அழிச்சு போட்டுருவேன். அவங்க பெருமூச்சு என்ன செய்வேன், நான் கேட்டு அந்த ஜனங்களை எனக்கென்று பிரித்து கொண்டு வந்துடுவேன். அவங்க குரலை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதாளம் விழுங்குறவங்களுடைய குரலை கேட்டு அவங்க நின்னவங்க எல்லாம் என்னஞ்சிட்டாங்களாம், ஓடி போயிட்டாங்களாம். என்னடா பயங்கரமான குரலாக இருக்குது, இந்த உள்ளே போகிறவங்க குரல் அவ்வளோ வித்தியாசமான ஒரு குரல் என்ன செய்யுது, எழும்புது. அப்போ அந்த பாதுகாக்கப்பட்டவங்க மேலே நிற்கிறவங்க பார்த்துட்டு அந்த குரலை கேட்டு என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல நிற்கலை, ஓடியே போயிட்டாங்க. அந்த இடத்துல நிற்கவே இல்லை, ஓடியே போயிட்டாங்க. ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அந்த இடத்த விட்டு மோசையை போயிரு, உனக்கு விரோதமாக எழும்புறவங்க, குறை பேசுகிறவங்க, குற்றப்படுத்துகிறவங்கள எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன், நீ அந்த இடத்துல நிற்காத, அந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் சபை நடுவே யார் யார் பேசினாங்களோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனத்தொகை ஆண்டவர் நினைஞ்சார், பாதாளம் விழுங்கும்படியாக ஆண்டவர் நினைஞ்சார், பூமியை ரெண்டாக பிளந்தார். அந்தனுடைய குரலையேவும் பக்கத்தில் இருக்கவங்க கேட்க முடியலையா, விழுங்குற போது பக்கத்தில் இருங்க குரலை கேட்க முடியல, ஓடி போயிட்டாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அந்த அழிவின் பள்ளத்தாக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. தேவனை பற்றி குறை, ஊழியத்தை பற்றி குறை, சபையை பற்றி குறை, ஊழியக்காரனை பற்றி குறை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் பேசக்கூடாது. அப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம பெருமூச்சு ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பார். நம்ம கூக்குரலையும் ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பார். சரியா? அது மாத்திரமில்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கேட்டேன், அப்புறம் என்ன செய்ய, நான் பார்த்தேன், அப்புறம் என்ன செய்கிறேன், நான் கேட்குறவராக இருக்கிறேன். அடுத்து ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு, அவர் இறங்குகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் கேட்குறவர் மாத்திரம் இல்லை, பார்க்குறவர் மாத்திரம் இல்லை, கேட்குறவர் மாத்திரம் இல்லை, அவர் என்ன செய்வார், இறங்குவார், இறங்கி வருவார். சரியா? எந்தெந்த இடத்துலலாம் இறங்கி வருவார் தெரியுமா? ஆண்டவர் இறங்கி வருவார். சரியா? நிறைய இடத்துல இறங்கி வராரு, அதெல்லாம் வேற கதை. ஆனால் இந்த இடத்துல என்ன செய்வார், நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அவர் இறங்குறாரு. சங்கீதம் 119 156 வாசிங்கம்மா. 119. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது, உம்முடைய நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். ஆமா, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இங்க தாவீது ராஜா சொல்றாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இரக்கத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரு? அதே சங்கீதம் 122 வாசிமா. எருசலேமே, உன் வாசல்களில் கால்கள் நிற்கலாயிற்று. 122:2 நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும்.
அந்த வசனமா இல்லை, இந்த வசனம். வேலைக்காரி தன் எஜமாட்டி கையையும் வேலைக்காரன் தன் எஜமான் கையை நோக்கி இருக்குமா போல கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் யாரை நோக்கி இருப்போம்? இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். நமக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவரையே நம்ம நோக்கி பார்க்கணும். அவர் இறங்குகிற தெய்வம். அவர் என்ன செய்கிற தெய்வம்? இறங்குகிறவர். அவர் பார்க்குறவர் மாத்திரம் இல்லை, கேட்குறவர் மாத்திரம் இல்லை, அப்படி கேட்டுட்டு அப்படி போகிறவரும் இல்லை. அவர் என்ன செய்வாரா? இரக்கம் செய்கிறவார். அவர் இரக்கம் செய்ய வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவரை விடவே கூடாது. அவர் இறங்குவார். யாத்திராகமம் 3:8 வாசிக்குமா? இறங்கி அவர் என்ன செய்கிறாரா? அவர்களை எகிப்தரின் கைக்கு விடுதலையாக்கி அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமா, இப்படிப்பட்ட தேசத்துல கொண்டு போய் உனக்கு இத்தனை ஆசீர்வாதங்கள். இந்த தேசத்தை பத்திலாம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. சரியா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த தேசத்தில் பாலும் தேனுகிறதா ஓடுகிறதான இந்த தேசத்துல உங்களை கொண்டு போய் ஒவ்வொருத்தரத்தில் கண்டு உங்களை நீங்கள் கூப்பிட்ட கூக்குரலை கேட்டு பெருமூச்சை கேட்டு நான் அப்படியே விட்டுட்டு போகிற தெய்வம் இல்லை. நான் இறங்கி வந்து உங்களை கொண்டு போய் இந்த தேசத்தில் சேர்க்கு வரைக்கும் என்ன செய்வேன்? உங்கள் மேலே இரக்கமாக இருப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் கூட எந்த காரியம் இதுவரைக்கும் நமக்கு நடக்கலை, நான் இந்த காரியத்தை கேட்டு இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவர் நேரம் வச்சிருக்கிறார். அந்த நேரம் வரும்போது உங்களுக்கு இறங்கி அந்த காரியத்தை செய்து முடிச்சுட்டு தான் போவார். சரியா? அவர் அப்படியே விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல. அவர் அப்படியே பார்த்துட்டு பேசாமல் போகிறவர் இல்லை, அப்படியே கேட்டுட்டு பேசாமல் போகிறவர் இல்லை. நம்ம ஆண்டவர் நின்று உனக்கு என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து கொடுத்து முடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு போவார். சரியா? அவர் இறங்குகிற மாத்திரம் அல்ல, ஒருவேளை நம்மள்கிட்ட தப்பு தவறுகள் இருக்குமானால் அவற்றை கூட அவர் சரி செய்து மறுபடியும் நமக்கு இறங்குவார். வாசிங்க எரேமியா 18 எடுமா. எரேமியா 18 எடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வேளை தவறு செஞ்சு நீங்கள் வீணாக போயிட்டீங்கன்னா கூட நான் மறுபடியும் என்ன செய்வேன்? உங்களுக்கு நான் இறங்குவேன். எரேமியா 18:4-10 வாசிங்க. குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா எரேமியாவை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன செய்? இந்த இடத்துக்கு போ. நான் சொல்கிறேன், நான் வாசிக்குவேன், நான் சொல்கிறேன் பாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்? உனக்கு ஒரு காரியத்தை நான் காட்ட போகிறேன், அதை நீ போய் பார்க்கணும். நீ என்ன செய்? எந்திரிச்சு குயவன் வீட்டுக்கு போ. என்ன செய்? குயவன் வீட்டுக்கு போ. அவன் என்ன செய்வான்? மண் எடுத்து என்ன செய்வான்? மண்பாண்டம் செய்வான். அவன் என்ன செய்வான்? சுற்றி வளைச்சி மண்பாண்டம் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காண்பிக்கிறதுக்கு அனுப்புகிறாரு. இவர் போகிறாரு, அங்கே என்ன செய்கிறாரு? அவன் மண் எடுத்து களிமண்ணை எடுத்து என்ன செய்வான்? அவன் பாத்திரம் செய்கிறதுக்கு அவன் வணங்குவான். அப்படி எடுத்து அவன் செய்யும்போது அந்த கையில் இருக்கும்போதே அந்த பானை என்ன செய்தான்? பாத்திரம் அந்த இது கெட்டு போயிடுச்சுன்னா என்னன்னு தெரியுமா? நல்ல மண்ணத்தை எடுத்துருந்துருப்பான். அவன் அங்கேருந்து அள்ளிட்டு வரும்போது அந்த குயவை நினைஞ்சிருப்பான். அங்கேருந்து வரும்போது மண்ணை எடுத்துகிட்டு வந்து நல்லா சளிச்சு அதில் முள் கல் எலும்பு இல்லை யானி பீங்காய் எது இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு என்ன செஞ்சுருப்பான்? பிசைஞ்சு வச்சிருக்கிறான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்கும்போது அது என்ன செய்தான்? கெட்டு போகுதான். எப்படிமா அப்படி கெட்டு போகுது? அவன் பாத்திரம் செய்வதற்கு அது சரியாக வணக்கம் கொடுக்கல, அது இசைந்து கொடுக்கல. அந்த மாதிரி இந்த மண் என்ன செய்யுது? நல்ல மண் இல்லை, அந்த மண் கெட்டு போன மண்ணாக போயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல அவனுக்கு உதாரணம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த மண்ணை மறுபடியும் என்ன செஞ்சேன்? நான் சரியாக்கி அவன் கையில் கொடுத்து அவன் புது பாத்திரமாக செய்ய வரைக்கும் என்ன செஞ்சேன்? அதை மறுபடியும் என்ன செஞ்சேன்? அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைத்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் இதை போல தான் நான் என்ன செய்வேன். ஒருவேளை அவங்க கெட்டு போனவங்களா இருக்கலாம், அவங்க உதவாதவங்களா இருக்கலாம், எதுக்கும் அவங்க உதவி அந்த அவங்கள வச்சு நான் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதவங்களா இருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? அவங்களுக்கு செய்வேன். எப்படி செய்வேன்? நான் பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு மாத்திரம் சொல்லலை, அந்த ஜாதிக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க என்ன செய்யணுமா? ஆமாம், அவங்க மனம் மாறி என்ன செய்யணும்? தன்னை சரிப்படுத்திட்டா நான் என்ன செய்வேன்? மறுபடியும் என்ன செய்வேன்? நான் மறுபடியும்
மனம் மாறுவேன். அவங்களுக்கு செய்ய ஒரு தீங்கு செய்யணும்னு நினச்சிருப்பேன். தப்பு பண்ணிட்டாங்க, தவறு பண்ணிட்டாங்க, இவங்க ஒழுங்கு இல்லை, இவங்க சரியில்லை அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு தீங்கு செய்ய நினச்சிருப்பேன். அவங்க தன்னை சரிப்படுத்திக்கிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன்? நானும் என்ன செய்வேன்? என்னுடைய மனசை நான் மாற்றிக்கிடுவேன். அதான் கொய்யவங்க வீட்டுக்கு போனி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எரேமியா பார்த்து அனுப்புகிறாரு. போய் அங்கே போய் பாரு, அவன் என்ன பண்ணுறான் பாரு, இந்த மாதிரி தான் நான் உன்னை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நம்மளுடைய காரியங்களில் கூட ஒருவேளை ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கான், நம்ம மேல் ஆண்டவர் மனம் இறங்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்மகிட்ட எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு ஆண்டவருக்கு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம விட்டு வந்துட்டோம்னா ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்வார்? நமக்கு இறங்குவார். வாசிங்க மீகா, வாசிங்கம்மா மீகா 7:19 வாசிங்க. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய திரும்பவும் நம்மேல் இறங்குவார். ஏற்கனவே ஒரு வாரம் இறங்கிட்டார். அதனால இந்த இடத்துல வார்த்தை வருது, திரும்ப அவர் நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நம்ம சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட மறுபடியும் நமக்கு இறங்குவார். அப்போ மறுபடியும் இறங்குவார்னா ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இறக்கப்பட்டு பின் வாங்கி போயிருக்கிறோம்னு அர்த்தம். சரியா? அதனால தான் சொல்றாரு, நான் மறுபடியும் இறங்குவேன், மறுபடியும் நான் இறங்குவேன், மறுபடியும் இறங்குவேன். உங்கள் பாவத்தெல்லாம் உங்கள் சாபங்களை எங்கே கொண்டு போட்டுருவேன்? சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம அப்படியே ஒரு சிலர் நினச்சியோமா அப்படி போட்டு மறுபடியும் கொண்டு வந்திருந்தா கூட மறுபடியும் என்ன செய்வோமா? விட்டுட்டு வந்த பாவத்தை திரும்பி பார்ப்போம். அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 12:15 வாசிங்க. அங்கேயும் சொல்கிறார் ஆண்டவர். எரேமியா 12. அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி, பத்தியா, திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி, அவர்களை நான் பிடுங்க போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். ஆமா, அவங்க விட்டுட்டு வந்த, ஒருவேளை அவங்க இழந்து போய் இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன், ஆண்டவர் எனக்கு மறுபடியும் கொடுக்கல அப்படின்னு நினைச்சு வேதனைப்படுறாங்களா? நான் செய்ய மறுபடியும் இறங்குவேன், மறுபடியும் நான் இறங்குவேன். ஆண்டவர் பார்க்குறவர் மாத்திரமல்ல, குரலை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் இறங்குகிறவர். அது மாத்திரமல்ல, நம்ம மனம் மாறிட்டோம்னா அவர் விருப்பப்படி நடந்தால் மறுபடியும் நீ ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கலாம், ஆண்டவர் மறுதளிச்சுட்டு போயிருந்திருக்கலாம், வசனம் வாசிக்காமல் போயிருந்திருக்கலாம், ஜெபிக்காமல் போடலாம், நல்ல விசுவாசியம் இல்லாமல் போயிருந்திருக்கலாம், ஆண்டவர் விரும்புகிறபடி வாழாமல் இருக்கலாம், அவருடைய சித்தத்தை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் உனக்கு இறங்குவேன். மறுபடியும் ஆண்டவர் நமக்கு இறங்கணும்னு என்ன செய்யணும்? நம்ம விட்டுட்டு வந்த பாவத்தை திரும்பி 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 என்ன செய்யக்கூடாது? பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம என்ன மேலே ஆண்டவர் என்ன செய்வார்? இறக்க வைக்க மாட்டார். இறங்குவார். என்ன செய்வார்? மறுபடியும் இறங்க மாட்டார், மறுபடியும் இறங்க மாட்டார். அப்போ மறுபடியும் நமக்கு இறங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சரியானவங்களா நம்ம காணப்படணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விடுவிக்கிறவராகவும் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார். அதே சங்கீதம் வாசிமா 119:53 வாசி. உமது வேதத்தை விட்டு உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். உபத்திரவத்தை பார்த்து என்னையே விடுவியும். நம்ம எவ்வளோ நாள் உபத்திரத்தில் இருக்கிறோம், இன்னும் விடுதலை இல்லையா? ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்றாரு? அவர் பார்க்கிறவர், அவர் கேட்கிறவர், அவர் இறங்குகிறவர், மறுபடியும் நமக்கு இறங்குகிறவர். அப்புறம் என்ன செய்வார்? நம்மளை இறங்கி அப்படியே விட்டுற மாட்டார், நம்மளை என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளை விடுதலையாக்குவார். அப்போ அந்த விடுதலைக்கு பாத்திரவான்களை நீங்கள் என்ன செய்யணும்? மாறணும். அப்படி மாறினா தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை விடுதலை ஆக்குவார். அது மாத்திரமில்ல, அவர் மனமும் மாறுவார். தீங்கு செய்ய நினைச்ச தீங்கை விட்டுட்டு மனசு மாறிவார். அதே 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் மனசு மாறலைன்னா ஆண்டவர் என்ன செய்வார்னு சொல்லி அந்த இடத்துல போட்டிருப்பாருங்களேன். எரேமியா 18 வாசிங்க. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல், அவர்கள் என் சத்தத்தை கேளாமலும் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால், பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை, அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனமாறுவேன், செய்யாதபடிக்கு மனமாறுவேன். எந்த காரியம் உங்களுக்கு வேணும்? ஆண்டவர் உங்களுக்கு இறங்கணுமா? ஆண்டவர் உங்களை பார்க்கணுமா? ஆண்டவர் உங்களுக்கு குரலை கேட்கணுமா? உங்கள் பெருமூச்சை கேட்கணுமா? என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு
பிடித்தமில்லாத எந்த காரியத்தையும் செய்வே அப்படின்னு சொன்னதை நான் ஆண்டவர் நமக்கு செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் சத்தத்தை கேட்கணும். அவர் சத்தத்தை கேளாமல் யாருக்கோ சொல்கிறாங்க, எனக்கு சொல்லலை, இங்கே இருக்கிறவங்களும் யாரோ 2 பேர் 3 பேருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டீன்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வாராம்? நன்மை செய்ய நினச்சதை செய்யாமல் என்ன செய்வாராம்? ஆமாம், மனசு மாறிடுவாராம். இப்படி சின்ன பிள்ளை போல பேசுகிறாருல்ல. வாஸ்து பாருங்கள், வீட்டில் போய் மறுபடியும் இந்த அதிகாரத்தை எடுத்து வாஸ்து பாருங்கள். அப்படி ஆண்டவர் எப்படி நம்ம சின்ன பிள்ளைக்கு சொல்லுவோமே, இதை செஞ்சாத்தே உனக்கு தருவில்லை, தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் இந்த இடத்துல அவ்வளோ அழகாக பேசுகிறாரு. நான் இப்படி சொல்லியிருக்கேன், இதை கேளாமல் நீ போயிட்டுன்னு வச்சுக்கியேன், உனக்கு நானே செய்வேன். நன்மை செய்யணும்னு நினச்சிருக்கேன், அதை செய்யாமல் உனக்கு செய்ய வேண்டிய தீங்குதே உனக்கு வரும். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசு மாறிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சின்ன பிள்ளை மாதிரி சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம எந்த காரியத்திலும் ஆண்டவர் விருப்பம் என்ன, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, என்ன கொண்டு என்ன செய்ய போகிறாரு, என்ன எதுக்கு ஆண்டவர் ரட்சித்தார், எதுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு, என்னுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கணும்னா நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். சரியா? அவர் சித்தத்தைப்படி செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போத்தான் ஆண்டவர் நம்மளை பார்ப்பார், கேட்பார், இறங்குவார், விடுதலையாக்குவார், மனசு மாறாமல் இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் செய்வார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த காரியத்தை நம்ம செய்யணும். சரியா? எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்போமா?